ஓ! ஆமா. இவ்வளவுக்கும் அவர் ரொம்ப அரசியல் இவரை போல நான் பெரிய விவேகம் உள்ளவன், அரசியல் தெரிந்தவன் என்று கருணாநிதி பீத்திக் கொள்வதல்ல போல அவர் பீத்திக் கொள்வதில்லை. பேசல. பல பேரை வைத்துக்கொண்டு அவர்களுடைய யோசனைகளை கேட்டு தன்னறிவு கொண்டு முடிவுகளை எடுத்து. ஆகவே விஜயெல்லாம் என்ன செய்ய முடியும்? விஜய் இன்னொரு விஜயகாந்த். அதுதான் என்னுடைய விஜய் கருத்து. இன்னொரு விஜயகாந்த். எத இன்னொரு வச்சுயா விஜயகாந்த். சொல்றீங்க? விஜயகாந்த் 3வது அணி அமைத்தார். 13% வாக்குகளை பெற்றார். 10 பேரை ஆள் உயர மாலை போட்டு சுவரொட்டிகளில் நிறுத்தி வைத்தார். நாங்கள் ஆட்சிக்கு வந்துவிடப் போகிறோம் என்று சொன்னார். வெதர் ஐ ஷுட் பி எ கிங் ஆர் எ கிங் மேக்கர் என்று கேட்டார். எல்லாரும் சொன்னார்கள் யூ ஷுட் பி எ கிங் நாட் எ கிங் மேக்கர் என்று சொன்னார்கள். சரி நானே அரசனாகி விடுகிறேன் என்று ஆனார். பிறகு 13% வாக்குகள் தான் வந்தது. அந்த கட்சி தோற்றது. வரக்கூடாத இன்னொரு கட்சி வருவதற்கு அது காரணமானதே தவிர இல்ல அந்த மாதிரி அவரை யூஸ் பண்ணிட்டாங்களா? இல்ல. இவர் வாக்குகளை பிரித்ததன் மூலம் இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வந்தது. அம்மாவே ஒரு தரம் பார்லிமெண்ட் தேர்தலில் தோற்றதற்கு என்னுடைய விஜயகாந்த் தனித்து நின்று வாக்குகளை பிரித்தது காரணம். அம்மா அதற்காக ரொம்ப வருத்தப்பட்டார்கள். நாம் இயற்கையாக பெற வேண்டிய வெற்றியை இந்த விஜயகாந்த் தடுத்து விட்டார் என்று ஒரு முறை சொன்னார்கள் பாராளுமன்ற தேர்தலில். அதனால் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், இப்பொழுது விஜய் இந்த வேலையை செய்ய போகிறார். விஜயகாந்த் ஒரு கட்டத்தில் செய்து பிறகு அவர் எப்பொழுது அதிகாரத்திற்கு வருகிறார் என்றால், அம்மாவோடு சேர்ந்து கூட்டணி அமைத்த பிறகுதான் 28 இடங்களை பெற்று எதிர்க்கட்சி தலைவராகிறார். கருணாநிதியை கீழே தள்ளுகிறார். 1வது இடத்தில் அம்மா, 2வது இடத்தில் எதிர்க்கட்சி தலைவராக விஜயகாந்த், 3வது இடத்தில் கேவலமாக கருணாநிதி. இந்த நிலையை 2 தடவை திமுக அடைந்தது. ஒன்று எம்ஜிஆர் பிரிந்து வந்து மாயத்தை அவரை நிறுத்தி திண்டுக்கல்லில் பாராளுமன்ற தேர்தலை சந்தித்த போது எம்ஜிஆர் 51% வாக்குகளை எடுத்தார். இந்த 3 கட்சிகளும் சேர்ந்து 49% வாக்குகளை பெற்றன. 2வது இடத்துக்கு தலைவர் காமராஜ் வந்தார். அவர் சிறந்த தலைவர். அவர் தோற்றதற்கான காரணங்கள் அவர் சார்ந்தவை அல்ல. மக்கள் மாற்றங்களை விரும்புகிறார்கள், ஏதோ ஒன்றை நினைக்கிறார்கள். அதன் காரணமே தவிர காமராஜனுடைய தகுதியும் தலைமையும் வேறு. ஆக அவர் 2வது இடத்துக்கு வந்தார். 3வது இடத்துக்கு கருணாநிதி போய்விட்டார். முதலில் எம்ஜிஆரால் 3வது இடத்திற்கு அனுப்பப்பட்ட கருணாநிதி அதோடு அரசியலை விட்டு வெளியே இருக்க வேண்டும். காமராஜர் தொடர்ந்து இருந்திருந்தால் மாற்றுக் கட்சியாக காமராஜ் வந்திருப்பார். கண்டிப்பா. காமராஜ் இல்லை. ஆகவே அவர் இறந்து போன பிறகு காங்கிரஸ் தேய்ந்து விட்டது. மீண்டும் கருணாநிதி அந்த இடத்துக்கு வந்தார். அதே மாதிரி விஜயகாந்த் இறந்து போய் அவர் தேய்ந்து போன கட்டத்தில் மீண்டும் கருணாநிதியினுடைய கட்சி 2வது இடத்திற்கு வந்தது. வரலாற்றில் 2 முறை 3வது இடத்திற்கு போய் வெளியேற வேண்டிய கட்சி 2 முறையும் அந்தந்த தலைவர்கள் இறந்து போய்விட்ட காரணத்தினாலே மீண்டும் 2வது இடத்திற்கு வர கருணாநிதியால் முடிந்ததே தவிர, இல்லை என்றால் ஆல்டர்னேட்டிவ் பாலிடிக்ஸில் திமுக இருந்திருக்காது.